சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க மத்திய அரசு சதி செய்வதாக கூறி அற்ப அரசியல் செய்யும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு புதுச்சேரி அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அறிவித்துள்ளது. இதை அதிமுக தலைமை வரவேற்றுள்ளது. அதனை பின்பற்றி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை புதுச்சேரி அதிமுக வரவேற்கிறது. எதற்கெடுத்தாலும் மதத்தின் பெயரால் பொய் பிரச்சாரம் செய்து மக்களை பிரித்து அரசியல் ஆதாயம் தேடும் திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னிலை மறந்து மீண்டும் மத ரீதியாக மக்களை பிரிக்கும் அற்ப செயலை கையில் எடுத்துள்ளார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமே துவக்கப்படாத நிலையில் சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சதி செய்வதாக அபாண்டமான குற்றச்சாட்டை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில வாக்காளர் பட்டியலில் பேர் இருப்பது இது உண்மையான ஒரு வாக்காளர் பட்டியலாக எங்களுக்கு தெரியல. அதனால் இதில் தேர்தல் துறை முழுமையான கவனம் செலுத்தி வெளிநாட்டில் வசிப்பவர்களுடைய வாக்குரிமை, வெளி மாநிலத்தில் வசிப்பவர்களுடைய வாக்குரிமை, இரட்டை வாக்குரிமைகள், போலி வாக்காளர்கள், மரணமடைந்தவர்களுடைய வாக்காளர்களுடைய பெயர் பட்டியல் பெயரை இந்த இதில் முழுமையாக நீக்கம் செய்ய ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்று தெரிஞ்சுங்க. இப்போ நாங்கள் ஒரு பூத்தில் இவங்கெல்லாம் இங்கே கிடையாது, கோட்டை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு அட்ரஸோடு நாங்கள் கொடுத்தாலும் தேர்தல் துறை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களையும் வர வச்சு கேட்டு தான் நான் அந்த பேரை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. யாரையும் வர வச்சு அப்போ ஒருத்தவங்க இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த நேரத்தில் வெரிஃபிகேஷன் கேளுங்க, குப்பான்றவர் இந்த தெருவில் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் குப்பனை கூப்பிட்டு தான் கொடுக்க முடியுன்றாங்க. குப்பான்ற பேருக்கு சம்மன் அனுப்புறீங்க. அந்த சம்மனை அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு அவர் ஆள் இல்லை. மறுபடியும் இந்த தேர்தல் துறை என்ன சொல்றதுன்னா, நாங்கள் அவங்க கேட்காம எடுக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட சும்மா இதெல்லாம் வச்சுக்கூடாது. உண்மையிலே போகிறதுக்கு அதாவது என்ன கேட்டால், யாருமே திட்டாப்புலான்னு எடுத்துட முடியாது. இப்போ ஒரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி கூட சிறுபான்மையினர் மட்டும்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு எடுத்துட முடியாது. அவங்க கட்சியிலே களப்பணியாளர்கள் இருக்கிறாங்க, பிஎல்ஓ இருக்கிறாங்க, பிஎல்ஓ 1, பிஎல்ஓ 2 இவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களாம் ஒருத்தவங்க இவங்க வாக்காளராக இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு புதுசாக சேர்த்தாலும் சரி, பேர் தவறாக இருந்தாலும் சரி, அவங்க கடிதம் மட்டும் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் மறந்து தான் அவர் ஸ்டாலின் அவங்க கட்சியினுடைய களப்பணியாளர்களையே குறை சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்கள் மேலேயே ஒரு குற்றம் சுமத்தி, எல்லாத்தையும் குற்றம் சுமத்தி சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு செயலில் அவர் ஈடுபடுவது தவறான ஒன்று. அதுவும் ஒரு முதலமைச்சர். பிரிட்ஜர்ஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டார். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் கீழ் இயங்கும் தேசிய பன்முக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் நிறுவனம், புதுச்சேரி ஆட்டிசம் நலசங்கம் மற்றும் புதுச்சேரி கற்றல் குறைபாட்டாளர் சங்கம் சார்பில் கற்றல் குறைபாட்டை புரிந்து கொள்ளுதல் தலைப்புகளான தொடர் புனர்வாழ்வு கல்வி நிகழ்ச்சி பிரைட்ஸ் லேர்னிங் வித்யாலயாவில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி டிஸ்லெக்சியா சங்கத்தின் புரவலர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் துறை தலைவர் டாக்டர் மகாதேவன், புதுச்சேரி ஆட்டிசம் நலசங்கத்தின் நிறுவனர் புவனா வாசுதேவன், NIEPMD இயக்குனர் டாக்டர் நாச்சிகேத ரவுட், புனர்வாழ்வு கல்வி அதிகாரி அனுசியா ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறையில் நடைபெற்றுள்ள ஊழல் முறைகேட்டை கண்டித்து ஆடு, மாடு, கோழி மற்றும் கன்றுக்குட்டிகளை கையில் பிடித்தபடி காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கறவை மாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருப்பதை கண்டித்தும் விசாரணை குழு அமைத்து ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி தலைவர் அக்ரி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கமலக்கண்ணன், கந்தசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆடு, மாடு, கோழி மற்றும் கன்றுக்குட்டிகளை கையில் ஏந்தியபடி
நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு கல்வீடு கட்ட நிதியுதவியை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு 2ஆம் தவணையாக ரூபாய் 1,60,000 வீதம் 4 பயனாளிகளுக்கும், 3ஆம் தவணையாக ரூபாய் 70,000 வீதம் 8 பயனாளிகளுக்கும் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதற்கான அரசாணையை காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் இன்று காலை 10 மணியளவில் கருவடிக்குப்பம் அலுவலகத்தில் வழங்கினார். வாரிய அதிகாரிகள், குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். நமது மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை அறிவித்து அக்கட்சியின் கொடியை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிமுகம் செய்தார். புதுச்சேரி அண்ணா சாலை தனியார் ஹோட்டலில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு புதிய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி தற்காலிக உறுப்பினர்களை நியமித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரி உரிமையை காக்கவும், பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும், லஞ்சம், ஊழலற்ற நிர்வாகத்தை ஏற்படுத்தவும் புதிய அரசியல் கட்சியை துவங்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் புதிய அரசியல் கட்சியை துவங்கியுள்ளோம். நமது மக்கள் கழகத்தின் தற்காலிகமாக பொறுப்பாளராக அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதலோடு தலைவராக நேரு, துணைத் தலைவராக சீதாராமன், பொதுச் செயலாளராக விநாயகம், இணை பொதுச் செயலாளராக சுந்தர்ராஜு, பொருளாளராக செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளார். நமது மக்கள் கழகம் கட்சியின் கொடியின் மேல்புறம், கீழ்ப்புறம் சிவப்பு நிறமும், நடுவில் வெள்ளை நிறமும், மையத்தில் மஞ்சள் நிறத்தில் வட்ட வடிவம் இடம்பெற்றுள்ளது. இந்த வட்டத்தில் புதுச்சேரி கலாச்சாரத்தை இரு கரங்களால் தாங்கி பிடிக்கக்கூடிய விதமாக கிரீடத்துடன் கூடிய புதுச்சேரியின் பாரம்பரிய கட்டட ஓவியம் நீல நிறத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கட்டட ஓவியத்தில் 30 நீல வண்ணம் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. அந்த 30 கற்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதியை குறிக்கிறது. ஓவியத்தை சுற்றி 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்தில் இடம்பெற்றுள்ளது. அது 5 பிரதான கொள்கைகளை குறிக்கிறது. அதன்படி முதல் நட்சத்திரம் தனி மாநில அந்தஸ்து, 2வது கூட்டாட்சி தத்துவம், 3வது சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம், 4வது பெண் உரிமை, 5வது லஞ்சம், ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை குறிக்கும் வகைகளில் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் உயர்தர மருத்துவம், தரமான கல்வி, வேலைவாய்ப்பு, நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் சமநிலை வளர்ச்சி, சமத்துவம் மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்கி அக்கட்சி உறுதியுடன் செயல்படும். இனிவரும் காலங்களில் அனைத்து தொகுதிகளில் இருந்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் உருளையன்பேட்டை தொகுதியில் தென்னஞ்சாலை வீதி முருகன் ஆலயத்தில் சிறப்பு வேல் பூஜை நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் தேன்மொழி, மாநில சிறப்பு அழைப்பாளர் கணபதி, முன்னாள் தொகுதி தலைவர் தனசேகரன், மூத்த உறுப்பினர் செங்கதிர், பட்டியல் அணி மாநில பொருளாளர் ராஜகுரு, அம்பேத்கர், தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், பாபு, மேலும் பாஜக நிர்வாகிகள் வெற்றிவேல், சூர்யா, மகாலட்சுமி, இந்து பரிஷத் நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள், முருக பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் முருகப்பெருமானின் அடையாளமாக விளங்கும் வேலுக்கு பால், பன்னீர், சந்தனம், விபூதி, இளநீர் போன்ற புனித பொருட்களை கொண்டு பக்தர்கள் அனைவரின் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பக்தர்கள் ஒன்று கூடி முருகப்பெருமானின் திருநாமங்களையும் கந்தசஷ்டி கவசங்களையும் பாடி வேல் பூஜையில் கலந்து கொண்டனர். இறுதியாக சிறப்பு தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அன்புள்ள அப்பா ஆவணப்பட வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இலக்கிய செல்வர் முனைவர் இளங்கோவன் பவள விழாவை முன்னிட்டு அன்புள்ள அப்பா ஆவணப்பட வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. அபயம் தொண்டு நிறுவனம் மற்றும் ஐயா மாரியப்பன் சுந்தராம்பாள் அறக்கட்டளை மற்றும் மைல் ஸ்டோன் சமுதாய கல்லூரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாகித்ய அகாடமி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் சுந்தரமுருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். ஆவணப்பட இயக்குனர் முனைவர் அனிதா பரமசிவம் நோக்க உரை நிகழ்த்தினார். நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் சாகித்ய அகாடமி மேனாள் தமிழ் ஆலோசகர் குழு உறுப்பினர் புதுவை யுகபாரதி ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இதில் புதுவை தமிழ் சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி, புதுவை ஒலியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனர் சம்பத் மாரியப்பனார்,
சுந்தராம்பாள் அறக்கட்டளை மாரியப்பன், குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சிக் கழகம் தலைவர் உசேன், புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குனர் பக்தவத்சல பாரதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்புள்ள அப்பா ஆவணப்படத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றினர். தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சிறப்பிக்க ஒரு பெண்மணி, ஒரு பேராசிரியர், ஒரு முனைவர், ஒரு அப்பாவை தத்தெடுத்திருக்கிறார் என்றால் எப்படி உண்மை சொல்றதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நாட்டில்? இந்த மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவை தத்தெடுத்திருக்கிறார், மகளை தத்தெடுப்பார்கள், அவர் மகளை தான் தத்தெடுத்திருக்கிறார். அடுத்து ஐயா இருக்கிறாங்கன்னா அது சிறப்பு. நான் நிறைவாக இது போல வாழ்த்துல ஒரு பாடலை சொல்லி முடிப்பேன். தலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் சரியாத மனமும் அன்பகாத மனையும் தவறாத சந்தானம் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குறையும் குறையாத நிதியும் ஒரு போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டர் ஒரு கூட்டை கடவுரில் வாழ்வு அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சிவபாணி அருவாவி அபராமியே காரைக்கால்கார குமுற பக்கத்துல தான் திருக்கடை. ஆகவே இந்த பாடலில் ஒரு 14 செல்வங்கள் இருக்குது. இந்த 14 செல்வங்களையும் ஐயான்னு சொல்லி நல்ல உள்ளத்தோடு ஐயா வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிற நன்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.